ஒரு சிலவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் ரிஜெக்ட்னு சொல்லி வரும். ஏன்னா வந்து டூப்ளிகேட் போட்டு சர்டிபிகேட் ரிஜெக்ட்னு சொல்லி ஒரு சிலவங்களுக்கு வரும். அவங்களெல்லாம் யாருன்னா இவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க 2-3 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அதுல ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அப்ளிகேஷனை ரிஜெக்ட் சொல்லி வந்துடும். ஸோ அப்போ வந்து நீங்க 2-3 அப்ளிகேஷன் நீங்களே தெரிஞ்சு போட்டிருந்தீங்கன்னா மிச்ச அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒன்று ஒரிஜினலா இருந்துச்சுன்னா இந்த 2 சர்டிபிகேட் ரிஜெக்ட் ஆகிறது உங்க பெரிய விஷயம் இல்லை. எது கரெக்டா இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணி போயிருங்க. போக ஒரு சிலவங்க வந்து தெரியாம வந்து ஒரு சில காலேஜ்லயும் கொடுத்துருப்பீங்க, அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. மெயினா ட்ரஸ்ட்ல போய் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க அவங்ககிட்ட வந்து சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. நீங்களும் வந்து வெளியில வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க வெளியில வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் டூப்ளிகேட்னு ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய இது வந்து ஒரிஜினல் ஆயிரும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நேரா வந்து டிஎஃப்சி சென்டர் போங்க. சார் இந்த மாதிரி வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணேன், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரஸ்ட்ல போய் கொடுத்தேன், அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார், அவங்ககிட்ட வந்து எனக்கு போக இஷ்டம் இல்லை, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சொல்லிட்டு உங்களுடைய எல்லா சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு உங்க சர்டிபிகேட்டை ஒரிஜினல் ஆக்கிடுவாங்க. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், யாராவது வந்து ஒரு காலேஜ்லயும் கொடுத்துருந்தீங்க, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட்ல கொடுத்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த ரெண்டுமே வேணாம் சொல்லி நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இதுல எது ஒன்றும் ரிஜெக்ட் ஆகலாம். உங்ககிட்ட இருக்கிறது ரிஜெக்ட் ஆகலாம், இல்ல அவங்க இருக்கிற ரிஜெக்ட் ஆகலாம். இன்கேஸ் நீங்க பதிஞ்சது ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வந்து நேரா டிஎஃப்சி சென்டர்ல போய் சார் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட்ல பண்ணேன், பட் அங்க எனக்கு இஷ்டம் இல்லை, அதை வந்து கேன்சல் பண்ணுங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணிட்டு உங்க இதை லைவ் ஆக்கிடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்.